குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நைன்த் மேக்ஸ்ல நம்ம செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், கனமொழி. ஸோ கனமொழியில என்னென்ன நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகேப் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கோட் காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஓகேவா? எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள். நம்ம இப்ப எந்த கிளாஸ்ல இருக்கோம்? நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போறோம் இல்லையா? ஸோ அப்ப நம்மளுடைய நைன்த் ஸ்டாண்டர்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வகுப்பு இல்லையா? ஸோ நம்ம இந்த வருஷம் எவ்வளோ ஸ்ட்ராங் பேஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்த வருஷம் தானப்பா நமக்கு பப்ளிக் எக்ஸாம், இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு செகண்ட்ஸ் ஒவ்வொரு மினிட்ஸையும் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபியூச்சர் கோல்காக யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்னே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலனா கூட இன்னையில இருந்து, ஏன்னா இதனுடைய கண்டினியூட்டி அப்படியே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல வரும். இங்க என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல வரும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதோடைய ஒரு 5% எக்ஸ்ட்ராவா 4 சம்ஸ் இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது தான் எல்லாமே அங்க டிட்டோ வரும். சோ அடுத்த வருஷம் இந்த செட் ஆபரேஷன்ஸ்னா என்ன, கன செயல்பாடுகளை ரீகேப் பண்ணுங்க சொல்லிட்டு நமக்கு அப்ப என்ன பண்ண முடியாது, டைம் இருக்காது. பிகாஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். சோ அப்ப நமக்கு என்ன ஆகும், டைம் இருக்காது. அப்ப இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நல்ல முறையில யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? ஓகே. செட் லாங்குவேஜ் கனமொழி. கணம்னா என்ன? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பே கணம். செட் அப்படின்னா the well defined object is called as set. ஸோ அதுல நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுடைய புக்ஸ் எடுத்துக்கலாம். நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் பாய்ஸ், நைன்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் கேர்ள்ஸ், இது எல்லாமே ஒரு செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது என்ன பார்த்தோம்? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல 1.2 எக்ஸசைஸும் பார்த்தோம். நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல வெற்று கணம், தகு உட்கணம், தகா உட்கணம், எல்லாமே எம்டி செட், நல் செட், சிங்கிள்டன் செட், ஃபைனட் செட், இன்ஃபைனட் செட், ஈக்குவலன்ட் செட், ஈக்குவல் செட், யூனிவர்சல் செட், சப்செட், ப்ராப்பர் சப்செட், டிஸ்ஜாயின்ட் செட், இதெல்லாம் பவர் செட், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் செட், கணங்களின் வகைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் ஆபரேஷன்ஸ். செட் ஆபரேஷன்ஸ்னா என்ன? இத இந்த கன செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கன செயல்பாடுகளை யாரு கண்டுபிடிச்சாங்க? ஏன் இத வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் வச்சுதான் இந்த செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போறோம். எண்களில் துவங்கி வெகு விரைவாகவே எண் கணித செயல்பாடுகளையும் கற்று தேர்ந்தோம். இயற்கணிதத்தில் கோவைகளை கற்றவுடன் அவற்றை கூட்டவும் பெருக்கவும் எழுதவும் கற்றோம். தற்போது கணங்களை பற்றி அறிந்தவுடன் நம் மனதில் சில கேள்விகள் எழும். கணங்களை வைத்து என்ன செய்யலாம்? அவற்றை எச்செயல்பாடுகளில் பயன்படுத்தலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணங்களை குறிப்பிட்ட வரையறை அடிப்படையில் ஒரே கணமாக மாற்ற முடியும். பின்னர் கன செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும். வெண்படத்தை பயன்படுத்தி கணங்களுக்கும் அவற்றின் மீது கொள்ளப்படும் செயல்பாடுகளுக்கும் உள்ள தொடர்பை காட்சிப்படுத்தலாம். ஜான் வென் என்ற ஓர் ஆங்கிலேய கணிதவியலாளர் கணங்களுக்கிடையேயான உறவுகளை படங்களின் மூலம் விளக்கும் வெண்படங்களை உருவாக்கினார். இந்த வெண்படங்களானது கன கோட்பாடு, நிகழ்தகவு, புள்ளியியல், தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கணக்கோட்பாடு எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? வென் டயக்ராம், செட் ஆபரேஷன் இன் வென் டயக்ராம்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி,
டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுல எல்லா ஏரியாஸ்லயும் இதை யூஸ் பண்றாங்க. சோ இந்த வென் டயக்ராம்னா எப்படி இருக்கும்பா, என்ன, அத நம்ம வந்து சிமுலேஷன்ல பார்க்கலாம். சோ நமக்கு வந்து எப்படி கொஞ்சம் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரே நிமிஷம். இதத்தான் நம்ம கையால பேங்கிலோ இல்ல ஒரு சர்க்கிளோ வச்சு வரைய போறோம். சரியா? சோ இப்ப இங்க பாருங்க, ஏ பி அப்படின்னு ரெண்டு செட். இதுவும் இந்த ஏ என்பது இங்க ஏங்கிறத நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்கு, பி அப்படின்னு ஒரு செட் இருக்கு. இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனைத்து கணம் யூனிவர்சல் செட். இந்த அவுட் சைட் பாக்ஸ் இஸ் கால்ட் யூனிவர்சல் செட், அனைத்து கணம். இதுல ஏ அப்படிங்கிறது என்னது, பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு தெரிஞ்சுது. சோ இந்த ஏ உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் அப்படின்னு இருக்கும். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க, நிரப்பு கணம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஏ மேல ஒரு டாட் வச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். பி மேல ஒரு டாட் வச்சுட்டாங்கன்னா அது பி காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் நிரப்பு கணம் அப்படின்னா இந்த ஏ என்ற கணத்தை தவிர சுற்றி உள்ள அனைத்தையும் நிரப்பு கணம். ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் ஏவின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம் ஏ காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா பிய தவிர, இது பிளாங்கா இருக்கா, பிய தவிர உங்களுக்கு இந்த சிமுலேஷன்லயே வென் டயக்ராம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? இத நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, ஷேடர் யூஸ் பண்ணி எல்லாமே இதுல பாத்துருவோம் நம்ம. சோ வந்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்ல வரும். 10th ஸ்டாண்டர்ட்லயும் இது 5 மார்க் கொஸ்டின்ல வரும், இருக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல. சோ பி காம்ப்ளிமெண்ட், பி இன் நிரப்பு அப்படின்னா பியை தவிர அனைத்து கண உட்பட மற்ற எல்லாம் சேர்ந்தது. பியை தவிர, பி இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய அனைத்தும் சேர்த்ததை பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நிரப்பு கணம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து கணங்களின் சேர்ப்பு, யூனியன் ஆஃப் த செட். பட் இங்க யூனியன் ஆஃப் த செட் இந்த இடத்துல இல்ல, நான் இன்னொரு இமேஜ்ல காட்டுறேன். இங்க வந்து மூணாவது டாபிக் இருக்கு, கணங்களின் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட். இன்டர்செக்ஷன், வெட்டு அப்படின்னா என்னன்னா இரண்டிற்கும் பொதுவாக உள்ள, ஏ மற்றும் பிக்கு பொதுவாக உள்ள காமன். இன்டர்செக்ஷன்னா காமன். சோ ஏ அண்ட் பி டூ செட்ஸ் இருக்கு, அதுல பொதுவா இருக்கக்கூடிய இடமானது இந்த சென்டர் போர்ஷன். ஓகேவா? சோ பொதுவாக உள்ள பகுதியை குறிக்கக்கூடியது இன்டர்செக்ஷன், வெட்டு, கணங்களில் வெட்டு. ஓகே, அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷன் காமனா இருக்கிற பகுதியை தவிர மீதி உள்ள எல்லாம் சேர்ந்தது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த டயக்ராம்ல இது இருக்கு. அடுத்தது சேர்ப்பு, வெட்டு, வித்தியாசம் எல்லாமே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஏ ஏ காம்ப்ளிமெண்ட், பி பி காம்ப்ளிமெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இங்க என்ன பார்க்க போறோம், சேர்ப்பு கணம், யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியனுடைய சிம்பல் இரண்டையும் சேர்த்தக்கூடியது ஏ யூனியன் பி. சோ சேர்ப்புக்கும் வெட்டிற்கும் உள்ள சாரி,
சேர்ப்புக்கும் வெட்டிற்கும் உள்ள வித்தியாசம், சேர்ப்பு என்பது இரண்டு கணங்களை மொத்தமா சேர்த்துறது, ஃபுல்லி ஷேடட். பட் யுனிவர்சல் செட்டோட சம்பந்தம் இல்ல. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது வந்து இரண்டிற்கும் பொதுவாக உள்ள வெட்டு பண்பு என்பது பொதுவானது. சேர்ப்பு பண்பு என்பது இரண்டையும் இணைப்பது. ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கும் போது அந்த சேர்ப்பை தவிர மீதி உள்ள அனைத்து கணம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது அந்த வெட்டு பகுதியின் பொதுவாக உள்ள பகுதியை தவிர மீதி உள்ளது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே என்னது? காம்ப்ளிமெண்ட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன டயக்ராம் வரையணும்னா, ஃபர்ஸ்ட் ஏ போடுவீங்க, அப்புறம் பி வரைவீங்க, அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி வரைவீங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் இஸ் ஏ பி. ஃபர்ஸ்ட் ஷேடட் இதை கொடுக்கணும், ரெண்டாவது ஷேடட் இதை கொடுக்கணும், மூணாவது ஷேட் இதை கொடுக்கணும், நாலாவது ஷேடு தான் இதை கொடுக்கணும். அதுவும் எப்படி ஆர்டர் வைஸ் கொடுக்கணுங்கிறது நான் இன்னொரு சிமுலேஷன்ல காட்டு. இப்போ ஏ அடுத்தது என்னது கொடுத்திருக்காங்க? சேர்ப்பு. காம்ப்ளிமெண்ட் பார்த்தாச்சு, சேர்ப்பு பார்த்தாச்சு, வெட்டு பார்த்தாச்சு. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட், யூனியன் ஆஃப் செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பார்த்தாச்சு. அடுத்தது வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட், கணங்களின் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது கணங்களின் வித்தியாசம்னா என்னது? ஏ வித்தியாசம் அப்படிங்கறதை குறிக்கக்கூடிய குறியீடானது மைனஸ் சிம்பிள். சோ ஏ டிஃபரன்ஸ் பி, பி டிஃபரன்ஸ் ஏ. ஓகேவா? ரெண்டு இருக்கு. ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட்டு கொடுக்குறாங்க. இதுல வந்து ஏ ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா ஏவை தவிர, அதாவது ஏ மட்டும்தான். இப்ப இந்த காமன்ல ஏதாவது நம்பர் இருந்தா கூட அத வந்து ஏ டிஃபரன்ஸ் பியா எடுக்க மாட்டோம். ஒன்லி செப்பரேட் ஏ மட்டும்தான் ஏ டிஃபரன்ஸ் பி. இத நம்பர்ஸ் வச்சு பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். காட்டுறேன் நானு. பி டிஃபரன்ஸ் ஏன்னா ஒன்லி பி, நாட் வேற எதுவுமே இன்க்ளூட் கிடையாது. ஏ டிஃபரன்ஸ் அண்ட் பி டிஃபரன்ஸ்னா ஏ டிஃபரன்ஸ் பினா ஒன்லி ஏ. இந்த பகுதி கூட ஏ மேம் வரல அப்படின்னா இந்த பகுதியானது, இந்த சென்டர் போர்ஷன் ஆனது ஏக்கும் பிக்கும் பொதுவானது. இந்த போர்ஷன் வந்து ஏக்கும் பிக்கும் பொதுவானது. சோ டிஃபரன்ஸ் அப்படின்னாலே ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறது வரக்கூடாது. தனித்து ஏ இருக்கக்கூடியது, தனித்து பி இருக்கக்கூடியது, இது மட்டும்தான் வரணும். சோ இது வந்து இதுதான் உங்களுக்கு கன செயல்பாடுகள். செட் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல 4 ஆபரேஷன்ஸ் இதுதான். இதை வச்சுதான் 1.3 எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன், அது வந்து 1.4. நம்ம இதை வந்து நம்பர்ஸ் வச்சு ஒரு மாடல் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போவோம். ஸோ நம்பர் வச்சு ஒரு மாடல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி பிளாட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? சோ பாருங்க, ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு யூனிவர்சல் செட் வரையணும். இங்க சைட்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரும் பாருங்க. முதல்ல என்ன பண்ணணும்? ஒன் யூனிவர்சல் செட் வரையணும். அதற்கு யூ அப்படின்னு நேம் கொடுக்கணும். எம்டி செட், ரெண்டு செட் வரையணும். ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு எம்டி செட்ஸ் வரையணும். அதற்கு பேரு ஏ பி அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் ஏல கிளிக் பண்ணிட்டேன். ஏவும் பியும் வந்து ஓவர்லாப் பண்ணிடுச்சு. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன ஆபரேஷன் எடுத்திருக்கேன்? ஏ யூனியன் பி. சோ ஏ யூனியன் பிக்கு நான் கலர் கொடுக்குறேன். சோ ஏவையும் பியையும் சேர்த்தியாச்சு. The colored parts of the diagram shows the A union B operation. இப்ப A union Bக்கு நான் நம்பர்ஸ் செட் பண்றேன். சரியா? Aல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 7. Bல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 4 7 8 12 10. ஏ யூனியன் பினா ஏவையும் பியையும் சேர்த்து எழுத வேண்டும். என்னென்ன வரும்? 1 2 3 4 7 8 12 10. அதாவது ரெண்டுலயுமே எந்த ஒரு நம்பர் காமனா இருக்கு? 4 and 7 ரெண்டுலயும் காமனா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? சோ அத ஒரு தடவை தான் எழுதணும். பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் காமனா இல்ல, அத வந்து நம்ம எல்லாத்தையும் சிங்கிள் டைம் எழுதணும்.
சோ இப்ப இத வந்து அனைத்து கணமா எழுதுனா ஏல இருக்கக்கூடியது, பில இருக்கக்கூடியது மற்றும் வெளியே அனைத்து கணத்தின் உறுப்புகள். இதை எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுனா அது யூனிவர்சல் செட் அனைத்து கணம். ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் வச்சு பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? நெக்ஸ்ட் ஆபரேஷன் பார்க்கலாமா? A union B the whole bar. I mean A union B the whole complement. First A intersection B பார்த்தல். என்ன பண்ணணும் first? Universal set எடுக்கணும். 2 empty sets வரையணும். அந்த empty sets நம்ம join பண்ணணும். இப்ப நம்ம எடுத்திருக்கிற ஆபரேஷன் என்ன? Intersection. வெட்டு பண்பு. அப்ப இரண்டிற்கும் பொதுவான ரெண்டுக்கும் பொதுவான இந்த கலர் ஷேடட் இருக்கிறது தான் A இன்டர்செக்ஷன் B. இப்ப இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கிறோம். நம்பர்ஸ்ல A செட் வந்து 586, B செட் 7864. அப்ப A இன்டர்செக்ஷன் B வந்து 8 and 6 தான் ரெண்டுலயும் காமனா இருக்கு. அப்ப 8 and 6 இஸ் த காமன் A இன்டர்செக்ஷன் B. இப்ப யூனிவர்சல் செட்ல என்னென்ன வரும்? இந்த 15, 81, 5, 8, 6, 4, 7 இது எல்லாமே சேர்ந்து யூனிவர்சல் செட்ல வரும். ஆபரேஷன் A intersection B done successfully and the result is A intersection B is equal to 8,6. இன்டர்செக்ஷன் டினோட் பண்ண வேண்டிய சிம்பிள் இது. ஓகேவா? சோ இப்போ சேர்ப்பு பண்புனா என்ன, வெட்டு பண்புனா என்ன அது தெரிஞ்சுதா? இப்ப நிரப்பு பண்பு A காம்ப்ளிமெண்ட் நிரப்பு பண்பு. ஒரு யூனிவர்சல் செட் எடுத்துக்கணும். empty set A complement. So A set A is defined. Set operate define the operation color பண்றோம். The colored part of the diagram shows the A complement operation. ஏவை தவிர உள்ள அனைத்து உறுப்புகளும் A complement. ஏவின் நிரப்பு கணம். ஏவை கணம் ஏவை தவிர மீதமுள்ள உறுப்புகள் அனைத்தும் ஏவின் நிரப்பி எனப்படும். Set with numbers. So யூனிவர்சல் செட்ல வந்து 25, 67, 63, 89154. இதுல A வந்து 18954 அப்படிங்கிறது. இப்போ அனைத்து கணத்திலிருந்து A கணத்தை எடுத்து விட்டால் கிடைக்கக்கூடியதே A காம்ப்ளிமெண்ட். அனைத்து கணத்துல இருக்கிற உறுப்புகளுக்கும் ஏவில் இருக்க உறுப்புகள்லயும் எது பொதுவா இருக்கோ அதையெல்லாம் நீக்கி விட வேண்டும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ 25 இல்ல 7, 67 7 இல்ல, 63 7 இல்ல, 8 9 1 5 4 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த 8 எது பொதுவா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 3 எலிமெண்ட்ஸை எழுதுறதுக்கு பேரு தான் A complement. 25, 67, 63 is equal to A complement. Aவின் நிரப்பு கணம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆபரேஷன் A union B the whole complement. யூனிவர்சல் செட் ஃபர்ஸ்ட். எப்பவுமே இந்த ஆர்டர்ல தான் நீங்க வென் டயக்ராம் வரையணும். எம்டி செட்ஸ், ரெண்டு எம்டி செட் A and B. A யூனியன் Bனாலே அங்க ரெண்டு செட் வரணும். சோ அப்ப A and B ரெண்டு செட் வந்தாச்சு. ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்றேன், ஓவர்லாப் பண்றேன். இப்ப என்ன ஆபரேஷன்? A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து A யூனியன் B பண்ணணும். சோ the colored part of the diagram shows A union B the whole complement operation. ஓகேவா? அதாவது ஏவையும் பியையும் சேர்த்துனா இது ஃபுல்லாவே ஷேடட் ஆயிடும். சோ அப்ப அதனை தவிர இருக்கக்கூடியதுதான் அந்த காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப இங்க நான் நம்பர் போடுறேன், பிளாட் பண்றேன். யூனிவர்சல் செட்ல 5 4 3 2 1, செட் ஏல 3 4 1, செட் பில 2. யூனிவர்சல் செட் மைனஸ் A யூனியன் B. சோ A யூனியன் Bங்கும் போது 2 3 4 1 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4. A யூனியன் Bனா ரெண்டையும் சேர்த்துருவோம். சோ அப்ப யூனிவர்சல் செட் மைனஸ் A யூனியன் Bனா 5 4 3 2 1 is universal set. 3 4 1 2 is A union B. So இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கிறதும் A யூனியன் Bல இல்லாததும்
எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மட்டும்தான். சோ அப்போ A union B the whole complement is equal to 5. Operation A union B the whole complement is done successfully. And the result is A union B the whole complement is equal to 5. A intersection B the whole complement. Universal set வரைஞ்சாச்சு. எம்டி செட் எடுத்தாச்சு. ரெண்டையும் ஓவர்லாப் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் போடுறது, இந்த நேம்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் மிஸ் பண்ணினா எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கட் பண்ணுவாங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா மைக் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட் செஷன்ல கேட்கலாம். எப்படி வேணாலும் நீங்க கேளுங்க. டவுட்ஸ் கேட்க கேட்க தான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம வென் டயக்ராம வரையணும். இந்த நேம்ஸ் யூ ஏ பி இந்த பெயர்கள் கொடுக்கலன்னா அதுக்கு எல்லாமே மார்க் கட் பண்ணுவாங்க. பெயர்கள் எல்லாம் மஸ்டா கொடுக்கணும். ஓகேவா? இப்ப ஆபரேஷன் என்னது? A intersection B the whole bar. So A intersection B னா இந்த center part. அப்போ அதனை தவிர இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் A intersection B the whole bar அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன். யூனிவர்சல் செட் அப்படின்னாவே A, B மற்றும் வெளியே உள்ள உறுப்புகள் எல்லாமே சேர்ந்ததுதான் யூனிவர்சல் செட். இதுல ஏன்னு சொல்லிட்டு தனியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க 184, பின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க 1368. சோ இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏவிற்கும் பிவிற்கும் பொதுவாக உள்ள உறுப்பு 1 and 8. சோ அனைத்து கணத்திலிருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை பிரிக்கும் போது அனைத்து கணத்தில் மீதமுள்ளது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 13684 66 71 90 94 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க 8 and 1 இஸ் காமன். ஸோ அந்த 8 and 1 தவிர மீதி இருக்கிற எல்லா உறுப்புகள் எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம இங்க காட்டணும். ஸோ அதுதான் வந்து என்னது? A intersection B the whole complement done successfully, and the result is A intersection B the whole complement, that is equal to 364 66 70 190 and 94. ஓகேவா? சோ இப்போ வென் டயக்ராம்னா என்ன? வென் டயக்ராம்ல நம்பர்ஸ் பிளாட். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 3 கணங்கள் 4 கணங்கள் உள்ளதெல்லாமே வந்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த செட் ஆபரேஷன் அப்படின்னு போனாதான் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ பங்கீட்டு பண்பு, டிமார்கன் விதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன்ல வரும். சோ கன செயல்பாடுகள்ல இந்த 4 செயல்பாடுகள் தான். என்னென்ன செயல்பாடுகள்? சேர்ப்பு பண்பு, வெட்டு பண்பு, நிரப்பி பண்பு மற்றும் வித்தியாசம் இல்லையா? சோ என்னென்ன அதை கொடுத்திருக்காங்க? கணங்களில் யூனியன் ஆஃப் டூ செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட்ஸ். இது 4 தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.3 கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாமா? நீங்க ஆன்சர் சொல்றீங்களா? அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொஸ்டின் காட்டுறேன். வென் டயக்ராமும் நான் உங்களுக்கு போர்டுல கொண்டு வரேன். சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஆன்சர் அதுக்கு சொல்ல போறீங்க. ஓகேவா? ஆன்சர் சொன்ன போதுதான் உங்களுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ உங்களுக்கும் நல்லா ஹாப்பியா இருக்கும். நம்ம 4 விஷயம் இன்னைக்கு புதுசா கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? யூசிங் த given Venn diagram, write the elements of A, B, A union B, A intersection B, A difference B, B difference A complement, B complement and universal set. ஸோ இந்த வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வென் டயக்ராம்ல இருந்து தான் இந்த கேள்வியானது கேட்டிருக்காங்க. நான் இந்த வென் டயக்ராம் உங்களுக்கு போர்ட்லயும் கொண்டு வரேன். ஓகேவா? கொண்டு வந்தா இந்த 8 கொஸ்டினுமே உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான். நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே?
ஃபர்ஸ்ட் எப்பவுமே அனைத்து கணத்தை தான் வரையணும். அது வரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு பெயர் வைக்கணும், யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டு செட்ஸ் டிஃபைன் பண்ணணும், செட் ஏ அண்ட் செட் பி. இதுக்கு நேம் கொடுக்கணும் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2, 10, 8. இங்க உள்ள 4 and 7. இங்க 9, 6, 11, 3. வெளியில 1 and 12 கொடுத்துருக்காங்க. சாட் செஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க? செட் ஏவில் உள்ள உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ஏ அப்படின்னா இந்த சென்டர் பாக்ஸையும் சேர்த்து தான் சொல்லணும் இல்லையா? சோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ செட்னா என்ன? பி செட்னா என்ன? ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ செட் ஏ அப்படின்னா என்னென்ன உறுப்புகள் வரும் அப்படின்னா 2, 4, 7, 8, 10. சோ ஒரு சென்டர்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், எல்லாமே வந்து கரெக்டா சொல்றீங்க. சோ அடுத்த கொஸ்டின் வந்து பி செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு சென்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க மேம். பினா சென்டர் பார்ட்டும் ஆட் பண்ணிக்கணுமா? எஸ். பி செட் அப்படின்னா இந்த பிங்கிற சர்க்கிள்குள்ள வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் நீங்க சொல்லணும். சோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 3, 4, 6, 7, 9 and 11. வெரி குட். சோ ரெண்டாவது கொஸ்டினுக்கும் பி அப்படிங்கிற கொஸ்டினுக்கும் என்ன பண்ணிருக்காங்க? 4, 7, 9, 6, 11 and 3. வெரி குட், எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். கரெக்டா கொடுத்திருக்கீங்க. இப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா, யூனியன் அப்படின்னா சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? சேர்ப்பு பண்புக்கு என்ன நம்ம பார்த்தோம்? ஏவையும் பியையும் சேர்க்க வேண்டும். இப்ப அது ரெண்டையும் சேர்த்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன எலிமெண்ட்ஸ்? அதே மாதிரி ஏலையும் பிலையும் ஏதோ ஒரு எலிமெண்ட் 2 டைம்ஸ் வந்ததுன்னா அதை ஒரு தடவை தான் எழுதணும். இதுவும் நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஏதாவது நம்பர்ஸ் வந்து எலிஜிபிளா தெரியல அப்படின்னா அதையும் நீங்க கேளுங்க. இது 8. ஓகே, ஏ யூனியன் பி அப்படின்னா நான் ஆர்டரா எழுதுறேன் சரியா? நீங்க சொல்லலாம் 2, 3, 4, 6, 7, 8, 9, 10 and 11. சோ ஏ அண்ட் பில இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையுமே எழுதணும். 2, 4, 6, 7, 8, 9, 10, 11. சூப்பர், வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா, எல்லாருமே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் தப்பா சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. அதுல நம்ம வந்து தப்பு செய்யும் போதுதான் ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கவே முடியும். சோ அதனால தப்பா சொல்லிட்டோமேன்னு நீங்க வரி பண்ண வேண்டாம். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்தே நீங்க அழகா ஆன்சர் சொல்லிடலாம். ஏ இன்டர்செக்ஷன்னா என்ன? வெட்பண்பு இரண்டிற்கும் பொதுவாக உள்ள. வெரி குட், 4 and 7. சூப்பர். அடுத்தது ஏ வித்தியாசம் பி. ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா ஏ வித்தியாசம் பி. ஏ வித்தியாசம் பி அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்பு என்ன, பில இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு பாருங்க. ஏல இருக்கக்கூடிய உறுப்பானது பில இருக்க கூடாது. அந்த உறுப்பை மட்டும்தான் எடுத்து எழுதணும். பட் ஏவ தான் கம்பேர் பண்ணணும். வித்தியாசம் அப்படிங்கும் போது இப்போ ஏல இருக்கக்கூடிய உறுப்பு இங்க இருக்கு, பில இருக்கக்கூடிய உறுப்பு இங்க இருக்கு. நீங்க போர்டை பார்த்தே ஆன்சர் சொல்லிடலாம். இப்போ 2 வந்து ஏல இருக்கு, பில இல்ல. சோ அப்ப அதை எடுத்து போட்டுக்கோங்க. 4 வந்து ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு, ரிஜெக்டட். 7 வந்து ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு, ரிஜெக்டட். 8 வந்து ஏல இருக்கு, பில இல்ல. சோ தட் இஸ் செலக்டட். 10 வந்து ஏல இருக்கு, பில இல்ல. சோ தட் இஸ் ஆல்சோ செலக்டட். அதாவது ஏல இருக்கணும், அந்த உறுப்பு பில இருக்க கூடாது. ஆனா பில எக்ஸ்ட்ராவா உறுப்பு இருக்கே மேம், எலிமெண்ட்ஸ் இருக்கே, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. வித்தியாசம் அப்படின்னா
ஏ வித்தியாசம் பிங்கும் போது ஏவ பியோட கம்பேர் பண்ணும். இதே பி வித்தியாசம் ஏ அப்படிங்கும் போது பிஏ ஏ கூட கம்பேர் பண்ணும். கீழ இருந்து வைஸ் வர்சா பாருங்க. 3 வந்து ஏல பில இருக்கு, ஏல இல்ல. சோ தட் இஸ் செலக்டட். அடுத்தது 4 ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு. பில இருக்கு, ஏலயும் இருக்கு. சோ ரிஜெக்டட். 6 வந்து பில இருக்கு, ஏல இல்ல. சோ தட் இஸ் செலக்டட். அடுத்தது 7 ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு. ரிஜெக்டட். 9 வந்து பில மட்டும்தான் இருக்கு, ஏல இல்ல. சோ தட் இஸ் செலக்டட். 11 ஆல்சோ பில மட்டும்தான் இருக்கு, ஏல இல்ல. அதனால அவங்களும் செலக்டட். சோ யாரு செலக்டட் யாரு ரிஜெக்டட்னு இப்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இதே மாதிரி நீங்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இனி வரக்கூடிய கிளாஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம சிமுலேஷன்ல அழகா வென் டயக்ராம் எல்லாமே சூப்பரா பார்த்தோம். ஆன்சர்ஸும் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க ஏதாவது ஒரு சென்டர் ஆன்சர் பண்ண சொன்னா நீங்க ரெடியா இருங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம். ரொம்ப காம்ப்ளிகேட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால பயப்படாதீங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். தப்பா சொன்னாலும் தப்பு கிடையாது. நம்ம வந்து தப்பா சொல்றதுல இருந்து தான் நிறைய கத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது இந்த வென் டயக்ராம்ல டவுட்ஸ் இருந்ததா? டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது எங்களுக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது நாங்களும் வந்து யோசிப்போம். ஸோ நீங்க ஏதாவது ஃபீட்பேக் இந்த பக்கம் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் அட்டென்டிவா இருங்க. ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா புரியல மேம், இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ அப்ப அடுத்த கிளாஸ்ல அதை நாங்க சேஞ்ச் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது தான் நம்ம கிளாஸ்ல மிஸ்ஸ பார்த்து என்ன சொல்லுவோம், மேம் இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா கிளாஸ் எடுத்தீங்க, இன்னைக்கு எனக்கு நீங்க கிளாஸ் எடுத்தது தூக்கம் வருது. சோ அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மேம் என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு மேக்ஸ் பீரியட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வருவாங்க. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு மேக்ஸ் பீரியட் வந்தா என்ன பண்ணுவோம், தூங்குவோம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க மேம் வந்து, ஓகே இன்னைக்கு நம்ம வந்து தியரி டாபிக் எடுக்க போறோம், தேற்றம்ஸ் எடுக்க போறோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், காலையிலேயே பீரியட் மாத்திக்கலாம் சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாதான் எங்களுக்கும் உங்களுக்கு இன்னும் இன்டராக்டிவா ஈஸியா சொல்லி தரதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.